இஸ்லாமிய பார்வை என்னவா இருக்கிறது என்பதை பற்றி நாம் அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். கடன் என்பது தனி மனிதனுக்கு மனிதர், நாட்டுக்கு நாடு, அசையும் சொத்தும் அசையாத சொத்தையும் வைத்து தனிநபர் கடனாகவும், சில்லறை வியாபாரி மொத்த வியாபாரியிடத்திலே கடனாகவும், உற்பத்தியாளரிடமிருந்து விநியோகம் செய்யக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அவர் கடனாகவும், கடன் என்பது வாழ்க்கையிலே ஒரு அம்சமாக ஆகிவிட்ட சூழ்நிலையாக இருக்கிறது. கல்யாணம் முதல் பிரசவம் வரையிலே, சாவு முதல் மற்ற சடங்குகள் வரையிலே, கார் வாங்குவது முதல் கையேந்தி பவனில சாலை ஓரத்திலே இருக்கக்கூடிய கடைகளிலே சாப்பிட்டு விட்டு கடன் சொல்வது வரையில கடன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு அம்சமாக இருக்கிறது. கடன் இல்லாமல் காரியங்கள் நடப்பது. இப்படி கடன் உலக பொருளாதாரத்திலே ஒரு பெரிய முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறது. கடன் என்பது எப்படி ஏற்படுகிறது? ஒரு தொழில் செய்கிறோம், ஒரு உத்தியோகம் செய்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், நமக்கு ஒரு வருமானம் வருகிறது. அந்த வருமானத்துக்குள் நாம் செலவு செய்துவிட்டால், அல்லது அந்த வருமானத்தில் செலவு செய்தது போக மிச்சம் இருந்தால் அது செழிப்பாக இருக்கிறது. நம்முடைய வருமானத்துக்குள்ளே செலவு செய்ய முடியாமல் போனால் நாம் கடன் வாங்கியாவது அதை சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. ஆகவே கடன் என்பது ஒரு முக்கிய பங்காக வாழ்க்கையில் இருக்கிறது. கடன் என்பது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. கடனை பற்றி இஸ்லாமிய பார்வை, பொருளாதார நெறிமுறைகள் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். முதலாவதாக, இஸ்லாத்தில் கடன் வாங்குவது அனுமதிக்கப்பட்டதா? எதற்காகவெல்லாம் கடன் வாங்கலாம்? கொடுத்த கடனை எப்படி திருப்பி வாங்கலாம்? வாங்கிய கடனை எப்படி செலுத்தலாம் என்ற பார்வையில நமக்கு மார்க்க வழிகாட்டுதல்கள் நிறைய ஹதீஸ்களாகவும் வரலாறுகளாகவும் நம்மிடையே இருந்து கொண்டுதான் இருக்கிறது. மார்க்கம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறது. கடன் என்பது இஸ்லாத்தை பொறுத்தவரையில அருமையான பெரியவர்களே, கடன் வாங்குவது ஒரு தடை அல்ல, அதை தடை செய்யவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், மனிதாபிமான அடிப்படையில ஒருவருக்கு ஒருவர் கடன் கொடுத்து உதவி கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. வட்டியின் அடிப்படையிலான கடனைத்தான் மார்க்கம் தடை செய்திருக்கிறது. மனிதாபிமான அடிப்படையில கண் முன்னாலே கஷ்டப்படக்கூடிய ஒருவருக்கு கொடுத்து உதவுவது சமுதாயத்திலே நமக்குள் ஒருவருக்கு ஒருவர் அன்பை அதிகப்படுத்துவதற்காக அது தேவைப்பட்டதாக இருக்கிறது. பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை துணைவியாக இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்தபோது ஒரு யூதனிடத்திலே தன்னுடைய ஒரு கேடயத்தை அடமானமாக வைத்துவிட்டு அவரிடத்திலே இருந்து பணம் பெற்றுக் கொண்டார்கள். அந்த பணம் அவருடைய மரணப்படுக்கையினுடைய சமயத்திலே அந்த கடன் அடைக்கப்பட்டது என்பதாக அந்த செய்தி சொல்கிறது. தவிர்க்க முடியாத சந்தர்ப்பங்களில் அத்தியாவசியமான தேவைக்கு கையிலே உள்ளதுக்குள் சமாளிக்க முடியவில்லை என்கின்ற சூழ்நிலையில கடன் வாங்குவது தவறு இல்லை என்பதுதான் நாம் அதில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே நேரத்தில் அல் பக்ராவில் 280, 282, 283 ஆகிய அந்த 3 வசனங்களிலே மிக நீண்ட கடன் கொடுப்பது வாங்குவதை பற்றிய விவரங்களுக்கு மார்க்கம் எப்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு அந்த வசனங்களிலே அறிவுறுத்தப்படுகிறது. கடன் வாங்குவதிலே தேவைப்பட்ட ஒழுக்கங்களை அது
அதை எழுதிக் கொள்ளட்டும். அப்படி எழுதுகிற போது அதற்கு சாட்சிகளை வைத்துக் கொள்ளட்டும். குர்ஆன் சொல்கிறது, அதற்கு சாட்சிகளை வைத்துக் கொள்ளட்டும். ஆண்களாக இருந்தால் 2 சாட்சிகளை வைத்துக் கொள்ளவும், அதிலே ஒரு சாட்சி பெண்ணாக இருந்தால் 2 பெண்களை வைத்துக் கொள்ளவும் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. கடன் கொடுப்பது வாங்குவது தவறில்லை, அதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அதே நேரத்தில் கடனாலே அவதிப்படுபவர்கள், அவர்களாலே கடனை கட்ட முடியவில்லை, கட்ட வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஆனால் அப்படி முடியவில்லை என்பதற்கு 9வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் ஜக்காத்தை யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரையறுத்து வைத்திருக்கக்கூடிய விஷயத்தில் கடனாலே அவதிப்படுபவர்களை அந்த கடனில் இருந்து மீட்பதற்கு ஜக்காத்தாக கொடுக்க வேண்டிய உங்களுடைய ஜக்காத்து பணத்தில் இருந்து அவர்களுக்காக அந்த கடனை செலுத்தி அவர்களை அந்த கடன் தொல்லையில் இருந்து விடுவியுங்கள் என்று மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. கடனால அவதிப்படுபவர்களுக்கு ஜக்காத்துடைய பணத்தை பெறுவதற்கு அவர்கள் உரிமை பெற்றவர்களாக இருக்கிறார். கடன் பெற்றவர் நெருக்கடியிலே இருக்கிற போது தனக்கு வசதி ஏற்படும் வரையில அந்த கடனை பெற்றவருக்கு கடன் கொடுத்தவர் தவணை கொடுக்க வேண்டும் என்றும், கடனை தீர்க்க சக்தியற்றவர்களுக்கு சக்தியே இல்லை, முடியவே முடியாது என்கிற போது, ஜக்காத் நிதியும் இல்லை, எந்த ஒரு வழியும் இல்லை, அவராலே தரவே முடியாது என்பதற்கு கடன் கொடுத்தவர்கள் அந்த கடனை தள்ளுபடி செய்து அவர்களுக்கு விட்டுவிட வேண்டும். அப்படி தள்ளுபடி செய்வது அவர்கள் சதக்கா செய்வதற்கு சமமானது, அது தர்ம கணக்கிலே அவர்களுக்கு எழுதப்படும் என்றும் மார்க்கம் தான் சொல்லுகிறது. புகாரியுடைய ஹதீஸ் தொகுப்பில் 43வது அத்தியாயம், அந்த அத்தியாயத்தை முழுக்க முழுக்க படித்து பார்த்தால் கடனை பற்றிய ஹதீஸ்களை அது தொகுத்து நமக்கு அறிவுரையாற்றக்கூடியதாக இருக்கிறது. இந்த கடனுக்காக ஒரு அடமான பொருளை நாம் பெற்றுக்கொள்வதற்கு உரிமை பெற்றிருக்கிறோம். யாருக்காவது கடன் கொடுத்தால் அவர்களுக்கு அதற்காக ஒரு அடமான பொருளை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் அடமான பொருளை பத்திரமாக வைத்திருந்து அவர் கடனை திருப்பி செலுத்தும் போது நாம் அந்த பொருளை பத்திரமாக அவருக்கு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அந்த அடமான பொருள் ஒரு கால்நடையாக இருந்தால் அதை நாம் பராமரிக்க வேண்டும். அதனால் கால்நடைகளை நாம் பயன்படுத்தலாம், நாம் பராமரிக்கணும், அதை நாம் பயன்படுத்தவும் செய்யலாம். திருமதியில 1254வது ஹதீஸிலே சொல்லப்படுகிறது, கால்நடை அடமானம் வைக்கப்பட்டதாக இருந்தால் அந்த பிராணியின் முதுகில் நாம் ஏறி பயணிக்கலாம். அது பால் தரக்கூடிய பிராணியாக இருந்தால், அதை அடமானம் வைத்திருந்தால் அந்த பாலை நாம் அருந்தலாம். வாகனிப்பவர் பாலை அருந்துபவர் மீதே அந்த பிராணிக்கான செலவு, பராமரிப்பு செலவு கடமையாக இருக்கிறது என்று மார்க்கம் வழிகாட்டக்கூடியதாக இருக்கிறது. கடன் வாங்குபவர்கள் நாம் பார்க்கிறோம், வாழ்க்கையிலே 3 வகையாக இருக்கிறார். ஒன்று கல்வி, மருத்துவம், உணவு, வீடு, தொழில், ஏதாவது புதிதாக தொடங்க. இதுவரையில இந்த கடன் அவர்கள் வாங்குவதற்கு அந்த வகையிலே ஒரு வகை, முதல் வகை கல்விக்காகவும் மருத்துவத்துக்காகவும் உணவுக்காகவும் வீட்டை கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ண வேண்டும் என்கின்ற அந்த நிலைமைக்காகவும் தொழில் வளர்ச்சிக்காகவும் கடன் வாங்கலாம். இரண்டாவது மது அருந்துபவர்கள், சூது விளையாடுபவர்கள், கள்ளக்கடத்தல் செய்யக்கூடியவர்கள், தீய காரியங்களுக்காக பணத்தை ரொட்டேஷன் செய்ய வேண்டும் என்பதற்காக அடுத்தவரிடத்திலே கடன் வாங்கி அதை ஏதாவது தெல்லுமுள்ளு செய்துவிட்டு அவர்களுக்கு அதிலிருந்து திருப்பி கொடுக்கலாம் அல்லது கொடுக்காமல் இருக்கலாம் என்பதற்காக கடன் கேட்டு வரக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். மூன்றாவது வகையில திருமணம், ஆடம்பர திருமணம்
சடங்கு சம்பிரதாயம், பூ நீராட்டல், மாற்றத்திலே அனுமதிக்கப்படாத சில விஷயங்களை மேற்கொள்வது, கல்லூரிக்கு போவதற்கு கடன் வாங்கி கொண்டு போவது, அனாச்சாரங்களை செய்வதற்கு கடன் வாங்குவது, பிறந்த நாள் கொண்டாட்டங்களை கொண்டாடுவதற்கு கடன் வாங்குவது, புதுசாக ஒரு வாகனம் இருக்கும்போது வாகனங்களை மாற்றிக்கொண்டே இருப்பதற்கு கடன் வாங்குவது, ஆடம்பரமான செயல்களுக்கு கடன் வாங்குவது. இப்படிப்பட்ட கடன் வகைகளிலே முதல் வகைக்கு மட்டும் கடன் கொடுத்து உதவலாம். முதல் வகை என்று சொன்னால் கல்விக்காகவும், மருத்துவத்துக்காகவும், உணவுக்காகவும், தொழில் தொடங்கவும் கடன் கொடுத்து உதவலாம் என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். 5வது அத்தியாயத்தில் 2வது வசனம் அல் மாயிதாவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நன்மையிலும் இறை அச்சத்திலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொண்டே இருங்கள். நீங்கள் பாவத்தாலும் பகைமையாலும் நீங்கள் உங்கள் ஒருத்தருக்கு ஒருவர் உதவி செய்து கொள்ள வேண்டாம். நன்மையான காரியங்களுக்கு உதவி செய்யுங்கள், ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அதே நேரத்தில் ஒரு பாவம் செய்ய போகிறான், உங்களிடத்திலே வந்து கடன் கேட்கிறான், அந்த பாவத்தை செய்வதற்காக என்றால் நீங்கள் கொடுக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறார். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இப்னு மாஜாவிலேயும் இப்னு ஹிப்பானிலேயும் வந்திருக்கக்கூடிய ஹதீஸாக இருக்கிறது, ஒரு முஸ்லீம் மற்றொரு முஸ்லீமுக்கு 2 தடவை கடன் வழங்கினால் அவற்றுள் ஒரு தடவை அவர் சதக்கா என்கின்ற தர்மம் செய்தவரை போன்று ஆவார். 2 தடவை கடன் கொடுக்கக்கூடியதில் ஒரு தடவை சதக்கா என்பதாக ஆகக்கூடியதாக இருக்கும். கடன் வாங்கும் போதே அதை திருப்பி தருவதற்கு நிய்யத்து வைத்துக் கொண்டு கடன் வாங்க வேண்டும். கடன் வாங்க முடியாமல், கடன் வாங்காமல் வாழ்க்கையை நடத்த முடியாது என்கின்ற நிலைமைகள் வருகிற போது கடனை திருப்பி கொடுக்க வேண்டும் என்கின்ற நிய்யத்து வைக்க வேண்டும். இன்டென்ஷன், அந்த நிய்யத்து வைத்துக் கொண்டு வாங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதை எப்படி திருப்பி செலுத்துவது என்கின்ற அந்த ப்ரீ பேமெண்ட் பிளான், எப்படி அந்த பணத்தை திருப்பி செலுத்த முடியும், நம்முடைய வருமானத்தில் எப்படி கணக்கு போட்டு எவ்வளவு கொடுத்து அந்த கடனை அடைக்க முடியும் என்கின்ற திட்டத்தையும் மனதிலே வைத்துக் கொண்டு கடன் வாங்க வேண்டும். அதுபோக சில கடன் வாங்க வேண்டிய நிலைமை வந்தால் இந்த கடன் வாங்கத்தான் வேண்டுமா அல்லது வசதி வரும் வரை அந்த தேவையை தள்ளி போடலாமா என்பதையும் யோசித்து பார்த்து, தள்ளி போடலாம் என்றால் தள்ளி போட்டு விடலாம். நமக்கு பணம் வந்த பிறகு கடன் இல்லாமல் அந்த ஆசையை நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம். புகாரில அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் மக்களின் பணத்தை அல்லது பொருட்களை திருப்பி செலுத்திவிடும் எண்ணத்துடன், தூய்மையான எண்ணத்துடன் கடன் வாங்குகிறானோ அவன் சார்பாக அல்லாஹ்வே அந்த கடனை திருப்பி செலுத்துவான். எவன் திருப்பி கொடுக்கின்ற எண்ணமின்றி, சில பேர் கடன் வாங்குவார்கள், இவனை எப்படியாவது ஏமாற்றி விட்டு போய்விடலாம், இந்த கடனை வாங்கி கொண்டு ஆள் இறக்கப்பட்ட ஆளாக இருக்கிறான், இவனை ஏமாற்றி விடலாம் ஈஸியா என்று சொல்லி கடனை வாங்கினால் திருப்பி செலுத்தக்கூடிய எண்ணமின்றி ஏமாற்றி அழித்துவிடும் எண்ணத்துடன் கடன் வாங்குகிறானோ அல்லாஹ் அவனை அழித்து விடுவான் என்பதாக அந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபருடைய வேதனையும் தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டு, வாழும் போதும் மரணிக்கும் போதும் ஏற்படும் குழப்பத்தை விட்டும், பாவங்களை விட்டும், கடனை விட்டும் பாதுகாப்பு தருகிறேன் என்று கொள்கையிலே துஆ செய்து கொண்டே இருப்பார்கள் என்று, கடனில் இருந்து பாதுகாப்பு, கடனை விட்டு பாதுகாப்பு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள் என்பதாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடியதாக. கடனை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ என்னவாக இருந்தது என்று புகாரியிலே 6369வது ஹதீஸாக பதிவாகி இருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்து கொண்டார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்லி வல் கஸலி வல் புக்லி வல் ஜுப்லி வலல இத்னைனி வகலபதி ரிஜால். யா அல்லாஹ், நிச்சயமாக நான் கவலை, துயரம் ஆகியவற்றை விட்டும் உன்னிடத்திலே காவல் தேடுகிறேன். இயலாமை, சோம்பல், கருணைத்தனம், கோழைத்தனம் ஆகியவற்றை விட்டும், கடனின் பெருக்கத்தை விட்டும், மனிதர்களின் ஆதிக்கத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதாக நமக்கு ஹதீஸுகள் வழிகாட்டிக் கொண்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. யாரேனும் சிரமப்படுபவர்களுக்கு அவகாசம் வழங்கினால் அல்லது கடனை தள்ளுபடி செய்தால் எந்த நிழலும் இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இறுதி நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அர்ஷ் நிழலிலே அந்த ஆளுக்கு இடம் கொடுப்பான் என்பதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் திருமிதியிலே பதிவாகி இருக்கிறது. அதே போல ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரியிலே ஒரு சம்பவம், ஒருவர் மரணித்து விட்டார். அல்லாஹ் அவரை விசாரிக்கிறான், நீ உலகத்திலே என்ன செய்து கொண்டிருந்தாய் என்று கேட்டதற்கு அவர் சொல்கிறார், நான் கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருந்தேன். கடனை வசூல் செய்யும் போது அவருக்கு அவகாசம் கொடுத்தேன். வசதியற்றவரை நான் மன்னித்து விட்டேன். அவரிடத்திலிருந்து பணத்தை திருப்பி வாங்கவில்லை, அவருடைய கடனை தள்ளுபடி செய்தேன் என்பதாக சொல்லும் போது அல்லாஹ் மனம் மகிழ்ந்து அவருக்கு மன்னிப்பு அளித்தான் என்பதாக அந்த ஹதீஸ் சொல்லுகிறது. அருமையான பெரியவர்கள், ஒருமுறை அதே மாதிரி கடனை திருப்பி செலுத்துவதிலே ரொம்பவும் அழகாக நடந்து கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொன்ன தேதிக்கு முன்னாலே கடனை திருப்பி செலுத்தியிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரபி இடத்துல, ஒரு சஹாபா இடத்துல ஒரு ஒட்டகத்தை கடனாக வாங்கியிருந்தார். அந்த ஒட்டகம் கிழட்டு ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை வாங்கியிருந்தார்கள். கொஞ்ச நாள் கழித்து சரக்காவாக சில ஒட்டகங்கள் வருகின்றன. அவைகளிலே ரொம்பவும் இளமையாக அழகாக இருக்கக்கூடிய ஒட்டகங்கள். இந்த ஒட்டகம் வந்த உடனே ஒட்டகத்தை கடன் கொடுத்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து இந்த ஒட்டகத்துக்கு பதிலாக ஒட்டகத்தை தாருங்கள் என்று கேட்டபோது அவர்கள் தன்னுடைய ஒரு சஹாபியை அழைத்து, இப்போ வந்து இருக்கக்கூடிய அந்த ஒட்டகங்களிலே இருந்து ஒரு ஒட்டகத்தை அவருக்கு திருப்பி கொடுங்கள் என்று சொன்ன போது அவர் போய் ஒட்டகத்தை பார்த்துவிட்டு, அபூ ராபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், முஸ்னத் அஹ்மதிலே பதியப்பட்ட ஹதீஸ். போய் அந்த ஒட்டகத்தை பார்த்துவிட்டு, யா ரசூலல்லாஹ், இது ரொம்ப அழகான இளமையான ஒட்டகம், நீங்கள் அவரிடத்திலே வாங்கியது ரொம்ப பிறட்டு ஒட்டகம், அந்த ஒட்டகத்துக்கு பதிலாக இதை கொடுக்க சொல்கிறீர்களே என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதையே கொடுங்கள், அந்த ஒட்டகத்தையே திருப்பி கொடுங்கள். மனிதர்களிலே சிறந்தவர் யார் தெரியுமா? யார் வாங்கிய கடனை அழகிய முறையில மன திருப்தியோடு திருப்பி கொடுக்கிறார்களோ அவர்கள்தான் மனிதர்களிலேயே சிறந்தவர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்றைக்கு கடனை வாங்கிவிட்டு முகத்தை மறைத்துக் கொண்டு போவதற்காகவே புதிதாக ஹெல்மெட் என்று ஒன்றை கண்டுபிடித்து இருக்கிறார்கள். அதை அணிந்து கொண்டு நம்முடைய கடை வழியாகவே போகிறார்கள், நம்முடைய கடனை ஆட்டையை போடுவதற்காக. அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிறோம். ஆகவே அருமையானவர்களே, கடனை வாங்குவது பெரிதல்ல. கடன் வாங்க வேண்டிய நெருக்கடிகள் மனிதர்களுக்கு ஏற்பட்டுத்தான் தீரும். மார்க்கம் அதை அனுமதிக்கத்தான் செய்கிறது. அதே நேரத்தில் அதை அழகிய முறையிலே சரியான வழியிலே திருப்பி செலுத்த வேண்டும் என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய பாடமாக இருக்கிறது என்று சொல்லி முதல் அமர்வை நான் நிறைவு செய்கிறேன்.
அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அருமையான பெரியவர்களே, இப்னு ஹிப்பானில் ஒரு நிகழ்ச்சி பதிவாகி இருக்கிறது. எப்படிப்பட்ட நிகழ்ச்சி என்று சொன்னால், சைத் இப்னு சனா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞர், அவர் தௌராத் வேதம் மற்ற வேதங்களை எல்லாம் கரைத்து முடித்து நன்கு படித்த ஒரு அறிஞர். அந்த சைத் இப்னு சனா என்பவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இறுதி தூதருடைய தன்மைகள் எப்படி இருக்கும் என்று தௌராத் வேதத்திலே அவர் படித்து பார்க்கிறார். அதில் ஒரு விஷயம் குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இறுதி தூதர் என்பவர் என்ன செய்வார்? அந்த இறுதி தூதரை நீங்கள் சந்தித்து அவரிடத்திலே நீங்கள் எவ்வளவு முட்டாள்தனமாக, எவ்வளவு நடத்தனமாக, எவ்வளவு தூரம் அவரை கோபப்படுத்தக்கூடிய வகையிலே எல்லாம் நீங்கள் நடந்து கொண்டாலும் அவர் மிகவும் பொறுமையாக, மிகவும் சகிப்புத்தன்மையோடு, மிகவும் அன்போடு, நீங்கள் எவ்வளவு தூரம் கோபத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அது அவ்வளவையும் சகித்துக் கொண்டு அந்த சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். அவர்தான் இறுதி தூதர். அது அவருடைய அடையாளம் என்று தௌராத் வேதத்திலே குறிப்பிட்டிருக்கிறது என்பதை படித்த அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதித்து பார்க்க விரும்புகிறார். சோதனை கடன் மூலமாகத்தான் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வறுமையான காலத்திலே சஹாபாக்கள் எல்லாம் சிக்கி இருந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, சொல்ல போனால் தபூக் போர் சமயத்திலே, மிகவும் ஒரு வறுமையான காலகட்டத்திலே ஒரு சஹாபி வந்து தனக்கு உதவி கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை விரிக்கிறார்கள். ஒன்றுமில்லையே. அப்போது இப்போது நான் சொன்ன அந்த யூத அறிஞர் சைத் இப்னு சனா சொல்கிறார், முகமது நபியே, நான் கொஞ்சம் பணம் தருகிறேன், அதை கொடுத்து இந்த இவருக்கு உள்ள உதவிகளை செய்யுங்கள் என்று தானாக முன்வந்து சொல்கிறார். அவர் சொன்ன உடனே தாருங்கள். ஆனால் பணத்தை தருவதற்கு முன்பு அவர் சொல்லுகிறார், ஒரே ஒரு மாதம் தவணை நீங்கள் திருப்பி தந்துவிட வேண்டும் என்று பணத்தை கொடுக்கிறார். பணத்தை வாங்கி உதவி கேட்டு வந்தவருக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உதவி செய்து வருகிறார்கள். அவர் போய்விடுகிறார். அப்போது ஒரு 27 நாட்கள் கழித்து, மாதம் முடியவில்லை, 27 நாட்கள் கழித்து ஒரு மையத்து, அந்த மையத்தில் ஜனாசா அடக்கத்துக்கான அந்த கூட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும்போது சுற்றிலும் சஹாபாக்கள் எல்லோரும் இருக்கிறார்கள். ஒரு மையத்திடத்தில் எவ்வளவு கூட்டம் இருக்கும். அப்போது இந்த கடன் கொடுத்த அந்த யூதர் அங்கே வந்து, முகமதே, நீங்கள் இப்படித்தான் ஏமாற்றுவீர்களா? என்னுடைய பணம் எங்கே என்று கேட்கிறார். உன்னுடைய பணத்துக்கு ஒரு மாதம் நாள் இருக்கிறது, இன்னும் 3-4 நாட்கள் இருக்கின்றன, இப்போது ஏன் வந்து கேட்கிறாய் என்ற போது, என்னுடைய பணம் இப்போதே வேண்டும் என்று கேட்கிறேன். இப்போதே வேண்டும் என்று இந்த மாதிரி மையத்தை வீட்டிலே வைத்து கேட்டால் நான் எப்படி தருவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் போது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தில குண்டை போட்டு அந்த யூதன் போட்டு இறுக்குகிறார். போட்டு இறுக்கிவிட்டு என் பணம் இப்போதே வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வன்முறையாக நடந்து கொண்டிருக்கும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துவிட்டு தன்னுடைய உடைவாளிலே கை வைத்து அந்த கத்தியை எடுத்து அவன் தலையை சீவி விடுகிறேன் என்பதாக அவர்கள் கோபப்பட்டு நிற்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த யூதனை பிடித்து கீழே தள்ளி விடுகிறார்கள். அவன் கீழே விழுந்து விடுகிறான் அந்த யூதன். உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனை தூக்கிவிட்டு, கீழே விழுந்தவனை தூக்கிவிட்டு, உமரே, நீ நடந்து கொண்டது தவறு, அவனுக்கு கேட்பதற்கு உரிமை உண்டு, கடன் கொடுத்தவன் கேட்பதற்கு உரிமை உண்டு, நீ நடந்து கொண்டது தவறு, இவரை அழைத்துக் கொண்டு போ, நம்முடைய பொது நிதியிலே இருந்து இவனிடமிருந்து வாங்கிய பணத்தை அப்படியே திருப்பி கொடுங்கள். அப்படி திருப்பி கொடுப்பதோடு அல்லாமல் 20 கை அளவு பேரிச்சம்பழத்தையும் அவருக்கு கொடுங்கள், சேர்த்து கொடுங்கள்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், ஏற்கனவே கொந்தளித்து போயிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய கழுத்திலே துண்டை போட்டு நெருக்கியவனுக்கு பணத்தையும் கொடுக்க வேண்டும், 20 கையளவுக்கு பேரிச்சம்பழத்தையும் கொடுக்க வேண்டுமா என்று அவர்கள் கேட்கிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பணம் தானே வாங்கினோம் யா ரசூலுல்லாஹ், இதற்காக பேரிச்சம்பழமும் கொடுக்க வேண்டும் என்று உமர் கேட்ட போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பணம் அவர் தந்த பணம், பேரிச்சம்பழம் நீர் அவரிடத்திலே கோபப்பட்டீர் அல்லவா, அதற்காக நீர் செலுத்த வேண்டிய அபராதம், ஆகவே அவர் அழைத்துக் கொண்டு போய் கொடு என்று சொல்கிற போது அவர் அழைத்துக் கொண்டு போகிற போது அந்த யூத அறிஞர் உமரை பார்த்து கேட்கிறார், உமர் நான் யார் என்று தெரியுமா? நான் இன்னார், நான் இந்த நபியை சோதித்து பார்க்க விரும்பினேன், எவ்வளவு கோபப்படுத்தினாலும் எவ்வளவு தூரம் அவரை இழிவுபடுத்தினாலும் அதை சகித்துக் கொண்டு அவர் எந்த அளவுக்கு பொறுமையோடு நடக்கிறார் என்பது தௌராத் வேதத்திலே குறிப்பிட்ட அந்த விஷயத்தை இவர் மீது நான் சோதித்து பார்க்க விரும்பினேன். இவர் என்னுடைய சோதனையிலே வெற்றி பெற்றார், எனக்கு பணமும் வேண்டாம், பேரிச்ச பணமும் வேண்டாம், எனக்கு இந்த மார்க்கத்தை தாருங்கள் என்று இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு அவர் அங்கே கலிமா சொல்லிவிட்டு திரும்பி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கட்டி அணைத்ததாக அந்த நிகழ்ச்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே கடனை வாங்கினால் அழகிய முறையிலே திருப்பி செலுத்த வேண்டும். கடனை தந்தவர்கள் ஏதாவது கொஞ்சம் கோபமாக பேசினாலும் அதை நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்கு பல்வேறு வரலாற்று சம்பவங்கள் நம்முடைய சரித்திரத்திலே இருக்கக்கூடிய விஷயத்தை பார்க்கிறோம். அதல்லாமல் இந்த கடனுடைய விஷயம் எந்த அளவுக்கு தீவிரமாக இருக்கிறது என்று சொன்னால், முஹம்மது இப்னு அப்துல்லா இப்னு ஜஸாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்னத் அஹ்மதிலே பதிவாகி இருக்கிறது. ஒருமுறை சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடுநாயகமாக உட்கார்ந்துவிட்டு திடீரென்று வானத்தை பார்த்துவிட்டு தன்னுடைய நெற்றி புற்றிலே கையை வைத்துக் கொண்டு அப்படியே சுப்ஹானல்லாஹ் என்று உட்கார்ந்து விடுகிறார். இதை பார்க்கக்கூடிய சஹாபாக்கள் ஏதோ விஷயம் தெரியவில்லை என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொள்கிறார்கள், கண்களாலே பேசிக் கொள்கிறார்கள், என்னவென்று தெரியவில்லையே என்று ஒருத்தரும் கேட்கவில்லை. அடுத்த நாள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகிற போது இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடியவர் அவர்தான் பேசுகிறார், அவர்தான் கேட்கிறார், யார் சொல்லலாம், நேற்று நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருந்த போது திடீரென்று உங்களுடைய முகம் மாறியது, நெற்றி பொட்டிலே கையை வைத்துக் கொண்டு அப்படியே சுப்ஹானல்லாஹ் என்று உட்கார்ந்து இருந்தீர்களே, நடந்தது என்ன என்று சொல்லுகிற போது மிகப்பெரிய எச்சரிக்கை வந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மிகப்பெரிய எச்சரிக்கை வந்திருக்கிறது. என்ன, எதை பற்றி என்றால் கடனை பற்றித்தான் வந்திருக்கிறது. எப்படி என்று சொன்னால், சஹாபாக்கள் போரிலே அல்லாஹ்வுடைய போர், அல்லாஹ்வுக்காக நடத்தப்படுகிற போரிலே, புனித போர்களிலே, ஜிஹாதுகளிலே ஈடுபட்டு அவர்கள் ஷஹீதானால் அவர்களுக்கு நேரடியான சொர்க்கம் என்றுதான் நாம் இவ்வளவு நாள் எண்ணிக்கொண்டிருந்தோம். அல்லாஹ் சொல்கிறான், அப்படி போரிலே ஷஹீதாக ஆனாலும் கூட அவர்கள் கடன் வைத்திருந்தால், துனியாவிலே வாழக்கூடிய காலத்திலே அவர்களுக்கு கடன் இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது, அந்த கடன் அடைபடுகிற வரையிலே சொர்க்கம் கிடைக்காது. இதுதான் அந்த எச்சரிக்கை. ஆகவே கடன் விஷயத்திலே மிகவும் கவனமாக இருந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. அதே போல இறந்தவருக்கு கடன் இருக்கிறதா என்று கேட்டு நாம் இங்கே ஒரு மையத்தை கொண்டு வந்து வைத்தால், அந்த இறந்தவருக்கு கடன் இருக்கிறதா என்று நாம் கேட்டு அந்த கடனுக்கு யார் பொறுப்பு என்பதையும் சொல்லித்தான் நாம் அடக்க விஷயத்தில் ஈடுபடுகிறோம். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் செய்திருக்கிறார்கள். தொலை வைப்பதற்கு முன்பு இந்த சகோதரருக்கு கடன் இருக்கிறதா, கடன் இருக்கிறது, யாராவது பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்களா, பொறுப்பெடுத்துக் கொள்கிறார்கள். அப்படி என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைப்பார்கள். யாரும் பொறுப்பும் எடுக்கவில்லை, இவருக்கு கடன் இருக்கிறது, ஆனால் அதற்கான வழி இல்லை, கடனை திருப்பி செலுத்துவது என்றால் நீங்களே உங்கள் தோழருக்கு தொலை வைத்துக் கொள்ளுங்கள் என்று போனதாக சில ஹதீஸ்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட நிலைமைக்கு கடன் விஷயத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய கடனை யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டியதால் நம்முடைய வாழ்நாளிலே அந்த கடனை அடைத்து விடுவதற்கு பார்க்க வேண்டும். அந்த கடனோடு மூத்தாகி
போய்விட்டால் உலகத்திலே இருந்து நாம் போய்விடலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அருமையான பெரியவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன ஒரு விஷயத்தை கூறி நான் நிறைவு செய்கிறேன். ஒருவரை நல்லவர் என்று சொல்வதற்கு 3 விஷயங்கள் அடையாளம். ஒருவர் நல்லவர் என்று சொல்வதற்கு 3 விஷயங்கள் அடையாளம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், 1, அவர் உங்களுக்கு அண்டை வீட்டுக்காரராக இருந்திருக்க வேண்டும், உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரராக இருக்க வேண்டும். பெரும்பாலும் பக்கத்து வீட்டுக்கும் அவ்வளவு உறவாக இருக்காது. பெரும்பான்மையான இடங்களிலே அப்படித்தான். 1, அண்டை வீட்டுக்காரராக இருக்க வேண்டும். 2வது, அவரோடு நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்திருக்க வேண்டும். நீண்ட தூரம் நீங்கள் அவரோடு எங்கேயாவது பயணம் செய்திருக்க வேண்டும். 3வதாக, அவரோடு கடன் கொடுக்கல் வாங்கல் செய்திருக்க வேண்டும். இந்த 3 விஷயத்திலேயும் அவர் நல்லவராக நடந்து கொண்டால் அவர்தான் நல்லவர் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆகவே அருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை இந்த கடனுடைய இந்த சுமையிலே இருந்து நம்மை காப்பாற்றுவானாக. நாம் கடனில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து வாழ்க்கையிலே என்ன வேண்டும் மனிதனுக்கு என்று சொன்னால் பசி இல்லாத சோறு, பசி இல்லாத வாழ்க்கை, கடன் இல்லாத வாழ்க்கை, இதுதான் முக்கியம். கடனை வாங்கி சில பேர் யானையை கடனாக கொடுத்தாலும் வாங்கக்கூடியவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த யானையை கடனாக வாங்கி அதற்கு தீனி போட வேண்டுமே, என்ன செய்வது என்று யோசிக்க மாட்டார்கள். கடன் என்பது ஏதோ திறந்து விட்ட கதவு மாதிரி அள்ளி தருகிறார்கள். சிலருடைய நகங்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் கிரெடிட் கார்டு என்று ஒன்றை வைத்துக் கொண்டு பல பொருள்களை தேவைப்பட்டாலும் தேவைப்படாவிட்டாலும் வாங்கி குவிக்கிறார்கள். அதற்கு வட்டி கட்டக்கூடிய சூழல் ஏற்படுகிறது.